ஹாய் காய்ஸ். போன சீன் எங்கே கட் பண்ணியிருந்தோன்னா, ஜங்குக் வந்து ஜிம்மனோட கையாலே ஒரு ஒரு ஆளை சுட வச்சுருப்பான். அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் ஜிம்மன் கீழே உட்காந்து ஒரு மாதிரியா அழுக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அங்கே தான் நிறுத்தணும், அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதே கார்டன் ஏரியா தான் காட்டுறாங்க. சுற்றி பாடி கார்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. நடுவில் ஜிம்மன் ஒரு மாதிரியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். முன்னாடி இன்னும் அந்த பாடியை அவங்க இன்னும் கிளியர் பண்ணலை. அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயே உட்காந்துட்டு ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி நான் வேணும்னு போடல ஐம் சாரி அப்படின்ட்டு உட்காந்து ஒரு மாதிரியா காதை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவனுக்கு அந்த கன் சவுண்ட்லேருந்து வெளியில் வர முடியல. ஒரு மாதிரியா அது அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அவன் ஜங்குக் மேலே தான் இப்போ ரொம்ப கோபமாக இருக்கான். ஏன்னா அவன் ஒரு பாடி கார்டாக வந்தான். ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல, ஜங்குக் அவனோட லிமிட் க்ராஸ் பண்ணுற மாதிரி ஜிம்மினுக்கு தோணுது. அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜிம்மினுக்கு ஜங்குக் மேலே ஒரு மாதிரியா வெறுப்பை க்ரியேட் பண்ணுது. என்னன்னு தெரியல, ஜிம்மினுக்கு இந்த செகண்ட்லேருந்து ஜங்குக் மேலே ஒரு டென்ஷன், ஒரு வெறுப்பு உண்டாகுது. இப்போ அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் கிட்ட பார்த்தோன்னா, ஜங்குக் தான் அவன் வாஷ்ரூமில் இருக்கான். ஹேர் பாத் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட தலையெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்கிறான். வெளில வந்து நின்னோடனே அங்கே இருக்க ஒரு பாடி கார்ட் கிட்ட அவனை இங்கே உள்ள வர சொல்லு அப்படின்னு கோல்டாக சொல்கிறான். அந்த பாடி கார்டும் அதுக்கு நோட் பண்ணிவிட்டு ஜிம்மினை தான் கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக் ஜிம்மின் வரதுக்கு முன்னாடி அவனோட பேண்ட் போட்டிருப்பான். பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் கரெக்டாக அந்த டைமில் தான் ஜிம்மின் உள்ளே வரான். ஜிம்மின் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் பசங்க பெர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்குறான். ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜேகேவை பார்க்கும்போது அவனும் இல்லைதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்டாக தான் பேசுகிறான். இப்பயும் ஜிம்மினும் உள்ளே போய் நிற்கிறான். ஜங்குக் ஷர்ட்டில் தான் இருக்கான். இப்போ அங்கே இருக்க ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு அவன் வேர் பண்ணுறான். வேர் பண்ணிவிட்டு ஜிம்மின் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் இன்னும் அந்த பட்டன்ஸ்லாம் போடவே இல்லை. ஜிம்மின் முன்னாடி வந்து நின்றுட்டு இதெல்லாம் போட்டுவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன வேலை பண்ண சொல்கிறடா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான். இருந்தாலும் அவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போது ஜங்குக்கோட கேரக்டரை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கான். இவன் கொல்றதுக்கு தயங்கவே மாட்டான் போல் அப்படின்ற மாதிரி அவன் மைண்டில் செட் ஆகிடுச்சு. எங்கே இவன் சொல்கிறது அவன் செய்யலைன்னா ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற பயந்துடு ஜிம்மனும் ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன்லாம் வேர் பண்ணுறான். ஆனால் ஜங்குக் கீழே குனிந்து ஜிம்மினையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜிம்மின் அழுது இருப்பான். அதனால் அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. அவனோட கண்ணெலாம் ஒரு மாதிரியா பஃபியாக இருக்குது. அதில் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கான். அதே மாதிரியா அட்மையர் பண்ணி பார்க்குறானே சொல்லலாம். ஏன்னா ஜிம்மின் மனசில் ஜங்குக் மேலே இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லியே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் தான் ஓடுது. இப்போ அங்கே இருக்க கோட் எடுத்து அதையும் போட்டு விட சொல்கிறான். ஜிம்மின் தலை விதி அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த கோட்டையும் எடுத்து போட்டு வர்றான். ஜங்குக் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பர்ஃப்யூம் போடுறான். ஜிம்மின் அதே இடத்துல தான் நின்றுருக்கான். இப்போது ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான். ஏன்னா ஜிம்மின் அவன் பாடி கார்ட்ஸ் போட்டிருக்க யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அதை திரும்பி பார்த்து இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மின் அதை நோட் பண்ணிட்டு எல்லா பாடி கார்ட்ஸும் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இந்த சூட் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. அவங்களோட யூனிஃபார்மோட எனக்கு இது மேட்சே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், நான் தான் உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு வித்தியாசமா? நீங்கள் ஒன்றும் பாடி கார்டெலாம் ஒன்றும் கிடையாது. என்னோட பாடி கார்டு ஆகிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மினுக்கு அவனை ஒரு மாதிரியா டீக்ரேட் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவனும் ஒரு மாதிரி தலையை குமிச்சுக்கிறான். ஆனால் ஜங்குக்கோட இன்டென்ஷன் அவனை இன்சல்ட் பண்ணணும்னு இல்லை. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி சொல்ல புரிய வைக்கிறான்.
நீ ஒன்றும் என் பாடி கார்ட் கிடையாது அதுக்கும் மேலே. ஆனால் ஜிமினோக்கு அது வந்து அப்படி தெரியல. தான் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜிமின் ஒன்றுமே பேசல, கம்முன்னு இருக்கான். ஜங்குக்கு அதனால தான் நானாகவே டிசைன் பண்ண சொன்னேன். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான் அவனும். சார் ஓகே, நீ இங்கே இரு, இனி வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ஏன் நான் வீட்டுக்கு போகக்கூடாது? என்ன வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஓவராக பேசாத புரியுதா? வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, உன்னெல்லாம் முடியாது. இங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் நான் எப்படி வீட்டுக்கு போய்டுறது? அதுவும் இல்லாமல் நீ வேற இப்போ தான் சேர்ந்துருக்க. என் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து என்னை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இப்போது உனக்கு என் வீட்டுக்குள்ள ஒரு ஆக்சஸ் இருக்குது, அது அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் உனக்கு எங்கேயோ ஒரு ரூம் இருக்கும், நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். உன் வீட்டுக்கு போகிறத பற்றி நினைக்காது, நானாக சொல்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கோல்டாக சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு பக்கம் அழுகே வந்துடுது. ஏன்னா அவனுக்கு அவங்க அம்மா, அவன் சிஸ்டர், அவங்க அப்பா 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்க்காமலாம் அது பெருசாக வெக்கேஷன் கூட போயிருக்க மாட்டான். பிகாஸ் அவன் சிஸ்டர், அவங்க அம்மாவை அவன் தான் பார்த்துக்கணுன்ட்டு ரொம்ப பொறுப்பான ஒரு பையன். இப்போது அவங்களெல்லாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஒன்றுமே சொல்லலை, வேறு வழி இல்லை. அதனால் திரும்பி தலையை மட்டும் நோட் பண்ணுறான், ஓகேன்ற மாதிரி. ஜங்குக்கு ஆனால் ஜங்குக் ஒரு மாதிரியா ஓகே அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பி போகிறான். ஜிமின் போகிற ஜங்குக்கு முறைக்கிறான். ஆனால் ஜங்குக்கு அது எதுவுமே தெரியல. ஜிமின் வெளியில் ஜங்குக்கோட ரூமில் ஒரு சோஃபா இருக்கும், கவுச், அங்கே வந்து உட்காந்துக்கிறான். மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் பார்க்குறான். மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இல்லை, பட் ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் பேசவும் இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் ஷூட் பண்ண போது யாருமே வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அவனுக்கு அவங்க கூட பேசவும் பெருசாக இஷ்டம் இல்லை. அவன் அதே பிளேஸில் ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கான். காலையில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டையே நினச்சிட்ருக்கான். அவனுக்கு ஜங்குக் மேலே தான் ரொம்ப கோவம் வருது. அது எப்படி வெளிக்காட்டுறதுன்னே தெரியல. அவனோட கையில் இருக்க ஒரு மாதிரியா ஸ்க்ராச்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கையை ஒரு மாதிரியா, இந்த ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, அவங்க கையையும் ஒரு மாதிரியா நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா கோவத்தை வெளியில் காட்ட முடியாது. அந்த மாதிரி அவன் கையையும் ஒரு மாதிரி, அவன் கையை அவன் பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக் ஜிமின் கூட காலையில் பேசுனது, அவனை ப்ரைஸ் பண்ணது இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. அவனோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாரு. காலையில் போன ஜங்குக் திரும்பி சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் வரான். ஆனால் ஜிமின் அதே இடத்துல ஒரு மாதிரியா பிடித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு பெருசாக இங்கே வேலையே இருந்திருக்காது. அதனால் ஒரு மாதிரியே பிடித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவன் பொறுத்த வரைக்கும் நான் இங்கேயே எந்த வேலையும் செய்ய வரல, ஆனால் என் வீட்டுக்கும் போகக்கூடாது, காலேஜுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஜங்குக் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக் நேராக வரான். வந்துட்டு அவன் பாடி கார்ட்ஸ் கிட்ட அவனோட கன், அவனோட பேக் அதெல்லாம் கொடுத்துட்டு நேராக ரூம் உள்ள தான் போகிறான். ரூம் உள்ள போய் ஃப்ரெஷ்ஷாக வரான். ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ ஜிமினை தான் கூப்பிட்றான். ஜிமினும் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக் அந்த சோஃபாவில் ஒரு மாதிரியா சாஞ்சிட்டு ஜிமினையும் ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறான். அது ஜிமினுக்கு பிடிக்கல. ஜிமினுக்கு இப்போ வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் ஒரு மாதிரியா இரிட்டேட்டிவ் லுக்கில் தான் நிற்கிறான். ஜங்குக்னா இதை ஊற்றி கொடு அப்படின்ற மாதிரி முன்னாடி இருக்க ஒயின் பாட்டில் தான் காட்டுறான். ஜிமினுக்கு எனக்கு ஒயின் ஊற்றி கொடுத்ததான் நான் வந்தேனா அப்படின்ட்டு கேட்டு கல்லார்ன 4 விடணும் பூர தோணுது. பட் விலைக்காவதில்ல ஜங்குக்கு முன்னாடி. அவனும் ஒன்றுமே சொல்லலை. அவன் பாட்டில் அந்த பாட்டிலில் இருக்க ஒயினை எடுத்து அவனுக்கு ஊற்ற கூட எந்த மிக்சிங்லாம் எதுவுமே தெரியல. அவன் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக ஊற்றி கொடுக்குறான். ஜங்குக் சிரிச்சுட்டு அதை குடிக்கிறான்.
பிடிச்சிட்டு என்ன மேலே கோவமாக இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் எதுவுமே பேசல, கம்முன்னு இருக்கான். சொல்லு, என்ன கோவம் என் மேலே அப்படின்னு கேட்குறான். நான் யார் சொல்லுங்க மேலே கோவப்பட, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கோ நல்லது, என்ன பகைச்சிக்கிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறான். ஜிமினும் எதுவுமே பேசல, அவன் கம்மன் தான் இருக்கான். காலேஜ் போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் அதுக்கு எதுவுமே சொல்லலை, ஆனால் தலையை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நோட் பண்ணுறான். எதுக்கு காலேஜ்லாம் போயிட்டு, நீ காலேஜ்லாம் போக தேவையில்லை, நீங்கள் என் கூடயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினா, ஏன்டா உன் கூடயே இருக்க போகிறேன், என்னைக்கு போகணும்னு இருக்கு, எப்போ போகணும்னு இருக்கு, கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஜிமினோட தாட்ஸ். அழகா இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின், ஆமாம் போதை கலக்கிருச்சு போல, பார்க்குறதுலாம் அவனுக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுலையும் நினச்சிக்கிறான். என்ன திட்டுற போல, எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கியே, திட்டின்னு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின், இல்லை சார் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என்ன முணுமுணுத்த, இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை சார். திட்டிக்கோ, நீ திட்டினாலும் நான்லாம் கவலைப்பட மாட்டேன். ஆமாம், அதுக்கெல்லாம் சூடு சொன்ன வேணும், உனக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கு. ஜங்குக் நிறைய குடிச்சிருப்பான், அப்படியே அந்த சோஃபாவில் ஒரு மாதிரியா சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடறான். உண்மையை சொன்னான். ஜிமின்னா என்ன சேர்ந்துட்டானா அப்படி மேலே பார்க்குறான் பாரு அப்படின்ற, ஏன்னா ஜங்கு கூட போய் ஒரு மாதிரியா சோஃபா மேலே சாய்ச்சிட்டு இருக்கான், போய் சேர்ந்துடுறானா அப்படின்ற மாதிரி தான் ஜிமினுக்கு இருக்கு. அவன் அந்த ரூம் விட்டு போகலாமான்னு யோசிக்கிறான். சரி என்ன படிச்சு தூங்கிட்டான்ல, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். பட் அவனுக்கு மனசு ஒரு மாதிரியே கேட்கல. ஒரு மாதிரியா பிரெத் எடுத்துட்டு ஜங்குக்கை தூக்கி பெட்டில் போடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஜங்குக்கு இருக்கிற சைஸ்க்கு அவனால் எப்படி தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜங்குக்கோட அண்டர் ஆர்ம்ஸில் அவனோட கை விட்டு தூக்க ட்ரை பண்ணுறான். முடியல, அவன் வெயிட்டுக்கு வேற இதை வாங்குறான் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு தூக்குறான். ஆனால் அவன் ஃபுல்லாலாம் தூக்கல, ஜங்குக்கோட கால் தரையில் தேயுதுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அப்படியே இழுத்துட்டு வந்து பெட்டில் போடுறான். பெட்டில் போட்டு ஆளு சார் போய் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு டென்ஷனாக ஆகுது, என்ன பண்ணுறது. அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க படி நடந்தால் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஒரு இப்போ கூட அவன் என்னதான் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஒரு இரிட்டேட்டட் லுக்கில் தான் இருக்கான். ஹெல்பிங் நேச்சர் வந்து ஜிமினுக்கு இயற்கையாக இருக்குது, அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் ஸோ அது என்னதான் அவன் மேலே வெறுப்பாக இருந்தாலும் சரி, இப்படியே தூங்கினா போய் சேர்ந்துட போகிறான், இல்லை கழுத்து சுழிக்க போகுது அப்படின்றதுக்காக தான் ஜங்குக்கு அப்படி வந்து படுக்க வச்சிருப்பான். ஜங்குக் தூங்கவே இல்லை. சார் ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண தான் ஒரு மாதிரியா கண்ணை மூடி இருந்திருப்பான். ஜிமின் அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த பெட்டில் போட்டுருது. அவனுக்கு ஒரு மாதிரியா பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. ஜங்குக்கோட ஸ்டொமக்ஸில் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு வயிறு பற்றி எரியுதுன்னே சொல்லலாம். அவனுக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் அந்த ரூமை விட்டு வெளில போகிறான். ஜங்குக் அவனோட ஒரு கண்ணை மட்டும் திறந்து ஜிமின் இருக்கானான்னு பார்க்குறான். ஜிமின் இல்லைந்தானே எழுந்து உட்காடுறான். ஜிமின் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற, நான் இப்படி கலத்திட்டு போறீங்க என்ன காரணம், உனக்கு பிடிக்குமா என்ன, பிடிக்குதோ இல்லையோ நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கு. யா he started to addicted towards him, அப்படிதான் இருக்கு. அவனுக்கு ஜிமினை பிடிச்சி போச்சு.
ரொம்ப. அது ஏன்னு தெரியல. அவனுக்கு ஏன் ஜிமின் பிடிச்சதுன்னு அவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வரல. ஜஸ்ட் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏன் எதுக்கு அதெல்லாம் தெரியல. அதுதான் ஜங்குக்கோட ஸ்டேட் இப்போதைக்கு. ஜங்குக் தினைக்கும் இப்படி தான் பண்ணுவான். தினைக்கும் காலையில் ஜிமின் அந்த வேலை ஷர்ட் போட சொல்கிறது, கோட் போட சொல்கிறது, அவனுக்கு வாட்ச் கட்டி விட சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். அவனுக்கு என்னன்னா ஜிமினை தன்னோட பக்கத்தில் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அவனுக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனை காலம் ரகடாகவே வளர்ந்துட்டாரு சார். ஸோ அவனுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் வர மாட்டேங்குது. ஒரு சாஃப்டான பர்சன் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது ஜங்குக்கு வரவே இல்லை. அது ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. இஸ் a வெரி சாஃப்ட் பர்சன். அதனால் அவனுக்கு ஜங்குக்கோட அந்த ஆக்ஷன்ஸ் இரிட்டேட்டடாக இருக்கும், பிடிக்கல. அவனுக்கு புரியல ஜங்குக்கு வந்து இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் நினைப்போம். அவன் ஜங்குக் அவன் பக்கத்தில் இருக்கணும் ஆசைப்படுறான், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல. ஜங்குக் அவன் வந்து பாடி கார்டாக இருக்கு தகுதி இல்லாதவன்னு சொன்னதுக்கு அர்த்தம் பிகாஸ் ஹீ லைக்ஸ் ஹிம், ஹீ வாண்ட் டு பி ஹிஸ் வேர்ல்ட். அதனால் பாடி கார்டு அதே மாதிரி நிறைய விஷயத்தில் அப்படி தான். அவன் வந்து ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு விஷயத்த சொல்ல நினைப்பான், ஆனால் அது லவ்வோடு தான் இருக்கும். பட் அது ஜிமின்க்கு ஆல்ரெடி மைண்ட் செட் ஆகிடுச்சு. அதனால் ஜங்குக் வந்து எதுவுமே பிடிக்காது. என்ன சொன்னாலும் அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு மீனிங் எடுத்துப்பான். அவன் இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் ஜிமின்க்கு அதிகமாக தோன்றது. அதனாலே ஜங்குக்கு பார்த்தாலே பிடிக்காதுன்னே சொல்லலாம். இது சம்டைம்ஸ் எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஏன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் சரி அது நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு ஜிமின் வந்துட்டான். அதனால் அவன் ஜங்குக் என்ன பண்ணாலும் சரி, ஃப்ளர்ட் பண்ணாலும் சரி, அது வந்து ஜிமினால் எதுக்கு இப்படி பேசுகிறான், வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தப்பாகவே தான் நினைச்சிருப்பான். ஹீஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கட் பண்ணால் ஜங்குக் தான் ஒரு பாரில் உட்காந்துட்ருக்கான். அவன் பக்கத்தில் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவனோட நெருங்கிய நண்பன், அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமும் ஆன சுகா, மிஸ்டர் சாவிச் அவரும் உட்காந்துட்ருக்காரு. 2 பேர் உட்காந்து நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்ருக்காங்க. ஜங்குக் தான் பாட்டு பாடுறான். சுகா இப்போது இருக்குடா, இப்போதான் நான் கேள்விப்பட்டது உண்மையா ஜங்குக் அப்படின்ட்டு கேட்குறான். ஜங்குக்கும் என்னடா நானா மச்சான் கேள்விப்பட்டேன் என்னை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுற, கரெக்டாக இருக்கு, வீட்டுக்கு போகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கு, அதுதான் என்னன்னு கேட்குறேன், என்ன விஷயம்? ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லையே, சும்மானா ஆஃபீஸில் வேலை இல்லை, அதான் வீட்டுக்கு போகிறேன். அடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வீட்டில் யாரையோ உன்னோட பெட்ரூம் வரைக்கும் விட்டுருக்கியாமே, உண்மையாடா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் ஷோவா பார்த்து யார் சொன்னா? எனக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு மச்சி, சொல்லு உண்மையா? ஆமாண்டா மச்சான், அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்டா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அடன் கொய்யால என்ன வேணாலும் பண்ணு, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணி டென்ஷன் ஆக்காதடா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்கும் உனக்கு புரியலடா, அது தெரியுமா, அவன் எப்போ பார்த்தாலும் அந்த குட்டி கண்ணை வச்சுட்டு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான். கண்ணை உருட்டி உருட்டி இன்னமும் மிரட்டுற மாதிரி பார்ப்பான். ஆனால் அது மிரட்டுற மாதிரி இருக்காதடா, அப்படி மாதிரி ஐயோ அது வந்து இங்கே ஏதோ பண்ணுடா, இங்கே ஏதோ பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி அவன் செஸ்ட்டை பாயிண்ட்டும் பண்ணுறான். சுகால அங்கே என்னடா பண்ணான் ஒன்று? ஏய் அங்கே என்ன உள்ளடா, உள்ள ஏதோ பண்ணிட்டான்டா, அதான்டா. சி பயமுடு, நான் ஹார்ட்டை பற்றி சொல்கிறேன்டா, அந்த ஹார்ட் ஏதோ பண்ணிட்டான்டா அவன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் பேச. சுகா தான், ஓ அப்போ சாருக்கு காதல் வந்துடுச்சா
அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரிலடா, ஒருவேளை இதுதான் லவ்வோ அப்படின்னு தோணுதுடா. அப்போ ஒத்துக்கிறீங்க? ஆமாண்டா, எனக்கு அவனை பார்த்த உடனே தெரியுமா தோணுது இப்போலாம், ஹீஸ் த ஒன். என்னோட லைஃப்க்கான ஒரு நான் தேடின இத்தனை நாளாக தேடின ஒரு ஆள், என்னை தேடி வந்த ஒரு தேவதை இப்படி தாண்டா தெரிறான் என் கண்ணுக்கு போகலாம். அப்புறம் அப்புறம் என்ன, ஆனால் என்ன கரெக்டாக மாட்டுறான் மச்சான் அப்படின்னு சொல்லு. என்னடா சொல்கிற, உனக்கு ஒருத்தர் கரெக்டாக என்ன இன்டர்நேஷ்னல் பிளே பாய் ஆச்சு வாய மூடு. நான் சும்மா அப்படி சொல்லி திரியிறேன். நான் ஏதாவது ஒரு பொண்ணு கூட பேசி பழகி பார்த்துருக்கியா சுகா? அது அது நீங்க சொல்லிக்கிட்டதுதா. சும்மா சொன்னா அதை அப்படியே சீரியஸாக எடுத்துக்கிறதா? அப்படிலாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி போதையிலே வளரிட்டு இருக்கான். அப்போ சொல்லிட்டு மச்சான், என்னதுடா? இல்லைடா, லவ்வை பற்றி சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி சுகா கியூரியஸாக கேட்குறான். சொல்லிட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொன்னான். இது சொல்லிட்டே இருக்கியா அப்படின்னா? அதான்டா சொல்லிட்டே இருக்கேன்னு சொன்னேன். அது பேர்ரா, ஒரு நாள் ஐ, இன்னொரு நாள் எள்ளு, இன்னொரு நாள் ஓ அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு இருக்கியா என்ன? அப்படி இல்லைடா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என் மச்சான் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறானா? எப்பட்றா சொல் அப்படின்ற கேட்குறான். எப்படின்னா, அவனை என் பக்கத்தில் வச்சுருக்கேன். பக்கத்துலையா? எப்படி, பெட்ரூம்லையா? அப்படி இல்லைடா, இப்போ அவன் வீட்டுக்கே போகிறதில்ல. என் வீட்டில் தான் இருக்கான். அந்த மாதிரி ஒத்துக்கிட்டானா? அப்படி இல்லைடா, அவன் என் பாடி கார்டாக என் வீட்டில் இருக்கான். எது? ஆமாம் வச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா கூட அவனுக்கு நடந்த ஆர்குமெண்ட்லாம் பற்றி சொல்கிறான். சுகா ஜேகே மாதிரி டாப் டு பாட்டம் பார்த்துது. ஏண்டா, அவனை கூப்பிட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் என் கூடயே இருக்கான்னு சொல்கிறீ, உனக்கு இது அநியாயமாக தெரில? ஹவுஸ் அரெஸ்டா? மச்சா சொல்கிற என்ன? இப்போ வந்ததுக்கு பேர் என்ன? ஹவுஸ் அரெஸ்ட்லாம் கிடையாதுடா, அவனை பார்த்துக்கிறேன். எது? அவன் குடும்பத்துக்கிட்டேருந்து அவனை பிரித்து கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் நான் பண்ணலடா, அவன் என் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். உன் கூடயே. அடுத்து என்ன பண்ண? அப்புறம் நிறைய பண்ணுறேன்டா. நிறைய பண்ணுறியா? நான் மச்சான் பண்ணேன். என்ன சொல்கிறது, நிறையடா. அது எப்படிதான் சொல்கிறது, இதெல்லாம் லவ் பண்ண தெரியும்டா. கூட இதான் என்ன மச்சான் வெக்கப்படுறியா? வெக்கலாம் இல்லைடா, அதெல்லாம் அப்படிதான்டா. வேற என்னடா மச்சான் பண்ணுறான்? அவன் தான் பண்ணுறான்டா. பண்ணான்டா ஒரு வாட்டி, செம்ம போதை ஆகிட்டேன். அவன் என்னை கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சான் தெரியுமா? படுக்க வச்சு சொல்கிறத கேள்றா, படுக்க வச்சு பெட்ஷீட் போத்தி விட்டான்டா. அப்புறம் என்ன லைஃப்பில் வந்து போயிட்டான். அவ்வளோதானா? அசிங்க போச்சு. அவனே லவ் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா பேசின்னு இருக்கீங்க? இல்லைடா, நீயும் இன்னும் அப்படியே தனி பையனாகவே கிடக்குற, அதான் கேட்குறேன். போடா. நிறைய பண்ணுவான்டா அவனு. என்னடா பண்ணான்? அது எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் செய்வான்டா. என்ன செய்வான்டா? இப்போது நான் ஷர்ட் பட்டன் போட்டு விட சொல்லுவேன்னா அவன் போடுவான். நான் என்ன சொன்னாலும் செய்வான்டா. எனக்கு ஊட்டி கூட விட சொல்லிட்டு அவன் எனக்கு ஊட்டி கூட விட்டுருக்கான்டா அப்படின்னு தான் சொல்ல. ஏண்டா, அவங்க அப்பா அம்மாவை கன் பாயிண்டில் நிற்க வச்சுட்டு அவனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்க. அப்போ அவன் நீ என்ன சொன்னாலும் சரி. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இப்போ அவன் என்ன லவ் இல்லையா? ஏன்னா யாருக்காண்டா? மேபி இருக்கலாம். சரிடா மச்சான், நான் சொல்லணும். எப்படி சொல்கிறதுன்னு ஐடியா கொடுறா. இங்கே பாடுறா, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப சாஃப்டாக தரான். நீ அவனை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண. சாஃப்டானா எப்பட்றா? எப்படின்னா, அவனுக்கு பொக்கே வாங்கி கொடுக்குறது. பொக்கே, ஆமாண்டா பொக்கே தான். அப்புறம்
அப்புறம் அவனை நல்லா பார்த்துக்கிறதுன்னா நான் தினைக்கும் பார்த்துட்டு தான்டா இருப்பேன். ஏன்டா அந்த பார்க்கறது இல்லைடா, அவன் உன்னை கூட்டி விட்றான்ல, நீ அவனை கூட்டி விட்டுருக்கியா அப்படின்னு கேட்குற. இல்லை மச்சான். ஏன்டா இல்லை? அது தெரில மச்சான், அவன் ஊட்டி விடும்போது நல்லா இருக்கும்டா. அவனை நீ வேலை வாங்குறதை விட்டு நீ அவனுக்கு வேலை செய்ய மச்சான். நான் அவனுக்கு வேலை செய்யணுமா? ஆமாண்டா, அப்படிதான் பண்ண முடியும். பின்ன உனக்கே காலம் ஃபுல்லாக வேலை செய்ய? இல்லை இல்லை இல்லை, நான் செய்வேன். அவனுக்காக நான் செய்வேன்டா. இந்த மாதிரி பண்ணோம். அடுத்து வாயத்தோடு சொல்கிறேன் மச்சான். எதுடா? அதான்டா அந்த 3 வார்த்தை. எதுடா? அதான்டா அந்த 3 வார்த்தை. ஐ லவ் யூ. நான் சொல்லுவேன் மச்சான். ஆனால் மாதிரியாக இருக்குடா. ஏன்டா மாதிரியாக இருக்கு? அவனை வேணான்ட்டானா? ஏன் மச்சான் பயப்படுறியா? லைட்டா. அதான் நான் சொல்ல மாட்டான், சொல்லி தான் பாரு அப்படின்ற. ஆமாம், இப்போ முன்னாடி போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு உன்னை வச்சிரு மச்சான். நான் அடிக்கலாம் மாட்டேன்டா. டேய் அதை சொல்லடா. இழுத்து நல்லா ஒரு கிஸ் பண்ணுன்ற. என்னடா சொல்ற? பண்ணடா, அவங்களுக்குலாம் அப்படி பண்ணால் பிடிக்கும்டா. நீ சொல்கிறத நான் செய்கிறேன்டா, சொல்கிறத நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்தது. அங்கேருந்து அவர் கிளம்பி வீட்டுக்கு வராரு. இப்போது ஜங்குக் தான் அவனோட வீட்டு வாசலில் நிற்கிறான். அவன் நேராக உள்ள போகிற, ஜிமினை பார்க்குற. ஐ லவ் யூ சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு, புரியுதா அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு உள்ள கதவு ஓப்பன் பண்ணான். அவனுக்கு அந்த வியூ அவனால் நம்பவே முடியல. அப்படியே உத்து பார்க்குறான். ஒன்றும் இல்லை, ஜிமின் சிரிக்கிறான். இத்தனை நாளில் ஜங்கு கூட இருந்த இத்தனை நாள் ஒரு வாட்டி கூட ஜிமின் சிரிச்சு ஜங்கு பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ ஜிமின் சிரிக்கிறது ஜங்குக்கு என்னமோ உலக அதிசயம் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. அவன் சிரிக்கிறத பார்த்து ஜங்குக்கு சிரிப்பு வருது. ஆண் சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டே யாரா பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ட்டு திரும்பினா வேற யாரும் இல்லை, அது ஜங்குக்கோட பிரதர் என்ஹூ. அவரு தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் உட்காந்து ஜிமின் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் உள்ளே போகிறான். அவன் வரதை பார்த்தோன்னே ஜிமின் எழுந்துடுறான். ஜிமினை பார்த்து யாரை பார்க்குறான் எழுந்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் அவங்க அண்ணனை பார்க்குறான். ஜங்குக் தான் இப்போது என்ஹூ கிட்ட போய் நிற்கிறான். என்னடா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு என்னன்னா, ஒன்றும் இல்லைண்ணா, அம்மா தான் அமிச்சாங்க. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, பெருசாக ஃபோன் காலும் எடுக்கிறது இல்லை. சரி எப்படி இருக்கான் அவங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வாடான்னு அமிச்சாங்க. திடீர்னுடா? திடீர்னா? நாங்கள் எப்போவுமே இப்படி தான். நீ தான் எங்களை ரொம்ப அலட்சியமாக எடுக்கிற. என்ஹூ இப்படிலாம் சொல்லாது. சரிண்ணா, நான் சொல்லலை. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜேகே டக்குன்னு ஒரு மாதிரியா ஏதோ பண்ணுறான். ஒரு மாதிரி ஹெசிடேட்டிங்காக நிற்கிறான். என்னும் அதை புரிஞ்சுட்டு போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தம்பியை வரவேற்று ஹக் பண்ணுறேன், உனக்கு இவ்வளோ ஹெசிடேட்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணுறான். ஜேகேக்கு உண்மையிலே ரிலீஃபாக இருக்குது. ஜேகே அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவான கேரக்டர் கிடையாது, பட் எல்லாருக்கும் கேர் பண்ணுவான். அது அவன் தம்பிக்கு நல்லாவே தெரியும். அவன் ஜேகேவை நல்லா ஹக் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேண்ணா அப்படின்னு சொல்கிறான். நானும் தான்டா. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறையா நீ இருக்க, உன்னை பார்க்க முடியலன்ட்டு அவங்க. அதை தவிர அவங்களுக்கு இப்போதைக்கு வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைண்ணா. ஆனா வரேன்டா, நானும் அதில் தான் இருக்கேன், பார்ப்போம். யார் போன வாட்டி நான் உன்னை கூப்பிட்டப்போவும் இதே தான் சொன்னேன். சரி விடு அப்படின்ட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. இப்போது என்ஹூ தான் ஜிமினை பார்த்து
அண்ணா எங்கேருந்து போச்சு இந்த க்யூட்டான பாடி கார்டை அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படி சொன்னோடனே ஜிமினுக்கு சிரிப்பு வருது. என்ன அவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல, அதான் ஜங்குக் அதை ஜிமின் சிரிக்கிறான். ஆனால் அது வந்து ஜேகேக்கு பிடிக்கல. ஏன்னா அது என்னூகால சிரிக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அதோடா அண்ணா ஜிமின் எல்லாத்தையும் சொன்னான். ஏன்னா அவனுக்கு இவ்வளோ இப்பெல்லாம் பண்ண மாட்டல அப்படின்ட்டு கேட்குறான். அது ஏதோ நடந்துருச்சு விடுறா அப்படின்னு சொல்ல ஜிமின் முறைக்கிறான். ஆமாம் ஏதோ நடந்துச்சான், ஒருத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி முணங்குறான். அப்போ இது க்யூட்டான பையனை எங்கே பிடிச்சேன்னு கேட்டால் பதில் இல்லை. சரி இவனை எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்க ஜிமின்னா அது எனக்கும் தான் தெரியல, வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நான் என் வீட்லேயாவது இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவன் என் பாடி கார்டரா? யார் இவன்? உன் பாடி கார்டா? நீங்கள் 2 பேரும் வெளில போனீங்கன்னா அவனுக்கு தான் நீ பாடி கார்டு மாதிரி தெரியுவேன் அப்படின்னு சொல்ல எனக்கு இப்பயும் ஒரு மாதிரியா என்னும் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா எக்ஸ்ப்ரெசிவாக பேசுகிறான், கலாய்க்கிறான், ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கானா. அது வந்து ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் இந்த வீட்டில் உம்முன்னு இருக்கிறவங்க கூட தான் இருந்திருப்பான். அவன் பாடிக்காரன் உருன்னு தான் இருந்திருப்பாங்க, ஜங்குக்கும் உருன்னு தான் இருந்திருப்பாங்க. இப்போது அவன் சிரித்து பேசும்போது அது வந்து ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் ஒரு மாதிரியே சிரிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறான், ஜிமின் சிரிக்கிறது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏண்டா இத்தனை நாள் நானும் அதானடா சொன்னேன், ஆனால் நான் சொன்னப்போ சிரிக்கல, இப்போ மட்டும் சிரிக்கிறான். ஏன்னா ஜங்குக்கு அதானே சொல்லியிருப்பான், நீ பாடி கார்டுக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான், சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பான். ஆனால் இன்னும் அதே பாயிண்ட்டை வித்தியாசமாக சொல்கிறான். இப்போ தான் சுகா சொல்கிறது ஞாபகம் வருது. கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணால் தான் அந்த மாதிரி பிடிக்கும். அதுதான் இப்போ புரியுது. ஓகே நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணும் போல், சாஃப்டாக. அப்போ தான் சிரிப்பான். இப்போ தான் அவன் மரமண்டை கெட்டுது. ஆமாம் ஓதும் என்னும் டைம் ஆகிடுச்சு, படிக்கலையா? அதை நான் தான் கேட்கணும். நீ வீட்டுக்கெலாம் சீக்கிரம் வந்துடுவேன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்ன இவ்வளோ லேட்டு? அதுவும் இன்றைக்கின்னு பார்த்து. ஆனால் இல்லை, சுகா கூட தான் போய் பேசுகிறேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். யார்? சுகாக்கா? ஆமாம், உனக்கு ஃபோன் பண்ணேன், ரீச் ஆகலை. சரி அவருக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே வரதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். அவரும் எடுத்தார். நான் சொன்னேன், நான் வரதை பற்றி அவர்கிட்ட சொன்னாரா? இல்லைடா அவன் சொல்லலை, அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. தெரியும், அவரும் சாம போதையில் இருந்தார். அதான் சரி சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்ல. ஓகேண்ணா எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்னும் அங்கேருந்து கிளம்பணும்னா நீ இப்போது ஜங்குக் தான் ஜிம்மில் பார்த்து ஏன் என்ன முடிச்சுட்ருக்கு, போய் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்மின் அதை பார்த்துட்டு இதோட எனக்கு பற்றில் கவலைப்படுறாரு அப்படின்ட்டு சொல்கிறான். ஜங்குக் தான் ஏன் படக்கூடாதா சார்? இங்கேயே சார் என்னை பற்றிலாம் கவலைப்படுறீங்க, எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு? உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளோ நல்ல தம்பியா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன் நான் நல்லவன் இல்லையா? ஆமாம் ஆமாம் நீங்கள் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொல்கிறேன். என்ன கிண்டலா? என்ன சார் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவர். நான் நல்லவன் தான். ஜங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா வந்து அவன் இதுக்கே உங்கள் தம்பி பரவாயில்ல, உங்கள் தம்பியே நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லுது. ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி போய் தூங்க, லேட் ஆகுது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் உங்கள் பாடி கார்டு தான், உங்கள் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக் தான் இன்னொரு வட்டம் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறான். இப்படியே தான் மார்னிங் விடியுது. ஜேகே நைட்டில் ஆசையாக தூங்கியிருக்கவே மாட்டான். அவனுக்கு ஃபுல் தாட்ஸும் ஜேஎம்க்கு சாஎன் கூட இருக்கிற கனெக்ஷன் அவன் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி அதையே நினச்சிட்டு கனெக்ஷன் எப்படி உண்டாக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ விடியுது. ஜேகே அந்த ஹாலில் இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கான். சோஃபாவில் டீ குடிச்சிட்டு ஜேஎம்மை எங்கேயாவது வெளியில் கூப்பிடலாமா, அவுட்டிங் மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜேஎம் கூப்பிட்டா வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஜேஎம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்பான். இப்போ ஜேஎம்மை பார்த்து
ஜிமின் உட்காரு அப்படின்றான். இருக்கட்டும் சார், நான் நினைக்கிறேன். இல்லை ஜிமின், காலையில் நின்றுட்டு இருக்கல, கால் வலிக்க போகுது, உட்காரு. இல்லை சார், இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, ஆரம்பத்துலேருந்து இப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இவங்க காலையில் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிம்மில் நின்றுட்டே இருக்கான். இப்போ சா அண்ட் மூ தான் காலையில் ஜாக் போயிருப்பான். அதனால் இப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். அவன் ஜாக் போனதுனால அவனோட பாடிலாம் ஸ்வெட்டாக இருக்குது, அவனோட முகம்லாம் அப்படி ஸ்வெட்டாக இருக்குது, தலை லைட்டாக நனைஞ்ச மாதிரி இருக்குது. உட்காந்து மூச்சு வாங்குறான். குட் மார்னிங்ண்ணா அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து சொல்கிறான். ஜேகேவும் குட் மார்னிங் சாயனு அப்படின்றான். இப்போது அப்படி ஜிம்மின் பக்கத்துலுமே குட் மார்னிங் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறான். குட் மார்னிங் அப்படின்ட்டு ஜேம்ஸ் வச்சுக்கிட்டே சொல்கிறான். ஜேகே திரும்பி இப்படி இந்த ஜேமை பார்க்குறான். ஒரு வாட்டியாவது நமக்கு குட் மார்னிங் சொல்லியிருப்பானா, இருக்கட்டும், நம்ம இனி குட் மார்னிங் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுடுறான். சா அண்ட் தான். ஜிமின், என்ன காலேஜ் படிச்சேன்னு சொன்னேன் என்கிட்ட நேற்று? அதுவா அப்படின்ட்டு அவன் காலேஜ் பேர் சொல்லி அது அவனோட ஸ்டடீஸ் பற்றி ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே நடுவில் அவன் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரில. ஏன்னா அவங்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜங்குக் தான், என்ன இவன் நடுவில் நான் இருக்கேன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ சாயனு தான், செம்ம தெரியுமா, அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நீ எங்கே இருக்க, பேசாமல் என் கூட ஸ்டேட்ஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. ஸ்டேட்ஸ்க்கா? ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ்லாம் இங்கே தானே இருக்காங்க, அது வேற இருக்குல்ல. ஸ்டேட்ஸில் நீ படிக்கிற கோர்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ தெரியுமா அப்படின்னு கேட்க. ஓ அப்படியா, எனக்கு வரணும்னு ஆசை தான், இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக என்னைக்காவது நான் கண்டிப்பாக அங்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு தான், இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்குடா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சொல்ல. ஆமாம் ஹென்னு, உனக்கு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு டேபிள் ஒரு டவல் இருக்கும், அதை எடுத்து என்ஹூக்கிட்ட கொடுத்து, ஏந்தா இதை வச்சு முதல்ல உன்னோட ஃபேஸ்லாம் தொட, எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது பேர் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ ஜிமின் அப்படின்ட்டு ஜிமின் நீக்கின அந்த டவல் வாங்கி அவனும் துடைக்கிறான். ஜேகே பார்க்குறான், இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜேகேக்கு இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் ஆகுது. ஜிமின் இது வரைக்கும் அவனை அவ்வளோ கேர் பண்ணதில்லை. அவன் கேர் பண்ணுறான்னா அது ஜேகேவாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவான். அந்த டைமில் தான் ஜேம் வேறு எதுவும் வழி இல்லாமல் பண்ணுவான். ஆனால் அது இவ்வளோ ஆர்டிஃபிஷியலுன்ட்டு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஜிமின் அவன் ஃபோர்ஸ் பண்ணாமலே ஒரு விஷயத்த பண்ணுறான். அதுவும் அது அவனுக்காக இல்லை, சாயனுக்காக. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ சாயன் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறேன்ட்டு போகிறான். ஜிமினும் அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிறேன்னு போகிறான். ஜேகே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் நேற்று சுகா சொன்னது ஞாபகம் வருது. மச்சான் யாரா போய் சொல்கிறடா, போய் சொல்கிறது எவ்வளோ மேல்றா அப்படின்ட்டு அதை யோசித்து பார்க்குறான். மச்சான் சொன்னது தான் கரெக்டு, நம்ம பேசாமல் நேராக போய் சொல்லிவிடுவோம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த ட்ராமாலாம் வேணாம் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு, ஓகே எங்கக்கா நேராக ரூமுக்கு போய் பேசிடுறா அப்படின்ட்டு அவனே திரும்பி பூஸ்டப் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஜேமோட ரூமுக்கு தான். ஜேமோட ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. ஜேம் உள்ளே திறந்து பார்த்தா அங்கே எங்கேயுமே ஜேமை காணோம். என்னடா இது ஆளாக காணோம் அப்படின்ட்டு சரி வாஷ்ரூமில் இருப்பான்ட்டு வாஷ்ரூம் கதவு தட்டலான்ட்டு வாஷ்ரூம் கிட்ட போகிறான். கரெக்டாக ஜேமும் வந்து கதவு திறக்கான். ஜேம் அவன் ஹேர் வாஷ் பண்ணியிருப்பான், தலையெல்லாம் வெட்டாக இருக்குது, மேலே ஷர்ட்டே இல்லை, கீழே ஒரே ஒரு டவல் மட்டும் கட்டியிருக்கான். வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்குது அவனோட பாடி ஃபுல்லாக. அவன் தலையிலேருந்து வேற சுற்றிக்கிட்டே இருக்கு. இது ஜிகேயோட கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது ஜேம் தான், சார் இங்கே என்ன பண்ணுறீங்க, இத்தனை நாள் கொஞ்சம் நாக் பண்ணியாவது வர தெரியாதா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது திடீர்னு சாயனோட வாய்ஸ் கேட்குது. அவன் கத்திக்கிட்டே வரான், அண்ணா
ஜிமின் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அந்த டோரை திறக்கிறான், ஜிமினோட ரூம் கதவை. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட வாயை பூத்திட்டு அந்த வாஷ்ரூம் உள்ளே இழுத்துட்டு போயிடுவான். ஜிம்முக்கு தான் ஒன்றும் புரியல. சார் என்ன பண்றீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்றான். அவன் வாயை மூடிட்டு என் தம்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. உங்க தம்பி வந்தா என்ன, எதுக்கு இந்த மாதிரி வாஷ்ரூம் தள்ளுறீங்க, இப்படி பார்த்தா அவன் என்ன நினைப்பான், கம்மியாரு அப்படின்ட்டு சொல்றான். ஆனா இங்க என்ன ட்விஸ்ட்னா, ஜேமோட ரூம் உள்ள வரது ஜாயின் பார்த்துருப்பான். அதனாலதான் 2 பேரையும் கத்திக்கிட்டே வந்திருப்பான். இப்போ அவனும் உள்ள ரூம்ல என்டர் ஆகுறான். உள்ள பாக்குறான், உள்ள 2 பேருமே இல்ல. என்னடா இது, இப்போதானே அவர் வந்தாரு, நான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஓ அண்ணா ஜிமின் அப்படின்னு கத்தான். 2 பேருமே வாஷ்ரூம்ல இருந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜாயின் 2 பேரும் உள்ள இருக்காங்களா? ஓகேண்ணா, தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரிண்ணா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த எடுத்து விட்டு போயிடுறான். ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரியா ஷையா எடுத்து, ஐயோ சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்போ உங்க தம்பி என்ன நினைச்சிருப்பாரு, என்ன நினைச்சிருப்பான், என்ன சார் உடம்பட்ட மாதிரி யோசிக்கிறீங்க, நீங்க எதுக்கு என் வாயை மூடி வாஷ்ரூம்ல தள்ளிங்க, அது என் தம்பி வர வாய்ஸ் கேட்டுச்சுதான், உங்க தம்பி வர வாய்ஸ் கேட்டுச்சுன்னா உங்க தம்பி தானே, அவன் வந்தா என்ன, அது இப்படி நம்மள இப்படி பார்த்துட்டா என்ன, நீ இப்பதான் அவன் நம்மளுக்கு தப்பா நினைச்சிருப்பான், நீங்க ரூம் உள்ள எதுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட், அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திரும்பி ஜேமையே பார்க்குறான். ஜேம் ஒரு மாதிரியா சார் இப்படி பண்ணீங்கன்ட்டு ஒரு மாதிரியா பொழும்பிக்கிட்டே இருக்கான். ஜேகேவோட கண்ணு இப்போ ஜேம் தலையிலேருந்து ஒரு வாட்டர் ட்ராப் அப்படியே ட்ராவல் ஆகி போகிறது தான் பார்க்குது. அது கீழே நேராக ஜேமோட செஸ்ட்ல வந்து விழுந்திருக்கோம். அவனும் அங்கே பார்க்குறான். ஜிமின் ஒரு பாட்டுன்னு அவன் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஜேகேவோட கண்ணு ஜேமோட செஸ்ட்ல தான் இருக்கு. அந்த செரிஸே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் அவனை இப்படி பார்த்ததே இல்லைடா. நான் பார்த்த வரைக்கும் கியூட்டா கொழுக்கு மூச்சி மாதிரி இருந்துட்டு, இப்போ பார்க்கும்போது அது ஸ்பைசியான ராமியன் மாதிரி இருக்கீடா அப்படின்ற மாதிரி அவன் மனசுல தோணுது. ஜெயன் என்னடா சத்தத்தையே காணோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். வேற ஒன்றும் இல்லை, இப்படி அவன் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஜேகேவை தள்ளி விட்டு, சார் என்ன பண்றீங்க, என்ன ஒண்ணுமே பண்ணலையே, ஒண்ணுமே பண்ணலையா, நீங்க இப்ப எங்க பார்த்துட்டு இருந்தீங்க, நான் எங்கேயும் பார்க்கலையே, எப்பவுமே செய்யறது போட்டு கிறிஸ்து வெளியில போங்க சார், ஏன் என்ன உனக்கு இப்போ நான் குளிக்கும் போது உள்ள வருது, இப்போ கண்ட இடத்துல பாக்குறது, நீங்க ஃபர்ஸ்ட் வெளில போங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவனும் ஒரு மாதிரி பிளான்ட்ல இருக்கான். ஜிமின் அப்படி பார்த்ததுல இருந்து அவன் வெறும் உள்ளவன்ட்டு இன்னைக்குதான் நமக்கு கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுறான். 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வராங்க. கீழே ஆல்ரெடி சாயன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா ஜாலியா காலையிலே அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்து நக்கெல்லாம் கேட்குறான். ஜங்குக்கு தான் என்ன ஜாலியா, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணா ஒன்றும் இல்லை. நேராக ஜிமினை பார்த்துட்டு என்ன ஜிமின் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ரெடி அப்படின்ட்டு ஜிமினை சொல்கிறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஏன் என்னாச்சு, எங்கே 2 பேர் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஜிமினுக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது சொன்னான். சரி வா நாளைக்கு நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் தான், நான் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா வேணா முந்திக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே ஜிமினையும் பார்க்குறான். ஜிமினோட முகத்தில் அவ்வளோ ஸ்மைல். கடைசியாக வெளில போகிறோம், அவன் என்னன்னா கடைசியாக வெளியில் போகிறோம் அப்படின்ற ஸ்மைல். ஆனால் ஜங்குக்கு இங்கேருந்து பார்க்கும்போது என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜங்குக்கு பார்க்குறான். அது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜிமினை போக வேணாம்னு சொல்லவும் மனசு இல்லை.
அவனும் பெர்மிஷன் இல்லை, அவன்கிட்ட முதல்ல பெர்மிஷனே கேட்கல சாயனும். அவன் கூட்டிட்டு கிளம்புறான். ஜங்குக் அதே மாதிரி லெஃப்ட் அவுட்டாக நிற்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் முடியாதுல்ல. ஜங்குக்கும் வேற வழி இல்லைன்ட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். இப்போ கார்ல ஜிம்மனும் சாயனும் தான் இருக்காங்க. சாயனும் கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்றது சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ ஜிம்மன் தான் பார்த்துட்டு, என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சொல்லுங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, என் அண்ணன் இவ்வளோ ரொமான்டிக்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லு. ரொமான்டிக்கா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லு. அதான் உங்களோட வாஷ்ரூம் சாயணும் அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு. ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே, எதுக்கு இவ்வளோ பதட்டமா அவரை. இங்கே பேர் சாயணும், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் ஜஸ்ட் பேசின்னு தான் இருந்தார். வாஷ்ரூமில் அதானே. ஐயோ சாயனு அப்படி கிடையாது, ஜஸ்ட் பேசின்னு தான். ஓகே எதுக்கு இவ்வளோ டென்ஸ் ஆகுற, ஏன்னா உனக்கு விழுந்துட்டான்னு தெரியுது. என்னது இல்லை தெரியுது எங்கள் அண்ணன் உனக்கு விழுந்துட்டான் அப்படின்னு. சாயனு நான் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன், என்னடா அவங்க அண்ணன் எனக்கு விழுந்துட்டான்னு சொல்ல சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு சாயனு தான், பின்ன எங்கள் அண்ணன் நான் நேற்றுறது பார்த்துன்னு தான் இருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. யார் உங்கள் அண்ணனா? ஆமாம், அவன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. பண்ணாத ஒரு சில விஷயம் பண்ணுறானா? ஏன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க, சாயனு தான் எங்கள் அண்ணன் டைமுக்கெல்லாம் வீட்டுக்கு வரவே மாட்டான், அவன் இந்த மேன்ஷனுக்கு எப்பயாவது தான் வருவான், லைக் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். ஆனால் இப்போல்லாம் எனக்கும் வரானாமே அப்படின்னு கேட்க, அது அவர் வீடு அவர் வராது, இதில் என்ன கண்டுபிடிச்சிட்ட? இதுக்கு முன்னாடி அவன் இப்படி வரலை, ஆனால் நீ இருக்கும்போது மட்டும் வரான். ஏன் சாயனி என்ன உனக்கு ஆச்சு? காலையில் நடந்த விஷயத்தினால நீ தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நேற்று நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகேவோட ஃபேஸை பார்க்கணுமே, அவனோட மூஞ்சில் ஃபுல்லாக ஜெலசி தான் தெரியுமா. அவன் ஏன் ஜெலஸ் ஆக போனான் நான் அவன் கூட பேசினான்? உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜன்னு. ஐயோ சாயனும் இப்போ கூட பாரு, நீயும் நானும் வெளியில் வந்திருக்கோம் சும்மா காற்று வாங்கலான்னு. ஆனால் அவன் மைண்டுக்கு என்ன தெரியுமா இருக்கும், நம்ம 2 பேரும் அவுட்டிங் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம 2 பேரும் டேட் போயிருப்போம் அப்படின்ட்டு அவன் நினச்சி மண்டை பிச்சிட்டு இருப்பான் தெரியுமா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாயனு. அவங்க அண்ணன் சரியான ஒரு டிக்டேட்டர், என் உயிரை வாங்கறதுக்குமே வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல. ஜிம்மு எனக்கு தெரியும் எங்கள் அண்ணனை எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க, பட் அவனுக்கு இன்னொரு சைடும் இருக்குது, அது ரொம்ப சாஃப்டானது. அது கூடிய சீக்கிரம் உனக்கு காமிப்பான்னு நினைக்கிறேன். சாஃப்ட் உங்கள் அண்ணனுக்கு வாய்ப்பே இல்லை, நீ பார்ப்ப அவன் உனக்கு விழுந்துட்டான். இல்லை சாயனு எதுக்கு தேவையில்லாம் இப்படி பேசிட்டு இருக்கு. ஓகே ஃப்யூச்சரில் எங்கள் அண்ணனோட பார்ட்னரை சந்திச்சுட்டேன். ஐயோ உங்கள் அண்ணனை நானா? வாய்ப்பே இல்லை, பார்க்க தானே போகிற, பாரு உன்னை தான் கட்டிக்க போகிறான் அப்படின்ட்டு சாயனை பேசிக்கிட்டே இருக்கான். ஜிம்மனுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் யாரும் அவனை அப்படி கலாய்ச்சதில்லை ஜங்குக் பேரை வச்சு. இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான், ஒரு வேளை இருக்குமோ? வாய்ப்பே இல்லை, சரியான சிறுமூஞ்சு, இவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி உலகிறான் அப்படின்ட்டு நினச்சி அவனும் விட்டுறான். சாயனும் என்ன சொன்னானோ அதே மாதிரி தான் ஜங்குக் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து தலையை பிடிச்சிட்டு இருக்கான். என்ன அசால்ட்டாக கூட்டிகிட்டு வெளில போயிட்டான். நம்ம அவன்கிட்ட கேட்டால் ஒத்துருப்பானான்னு கூட தெரியல, சாயனும் கேட்டோன்னு போயிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க டேட்டுக்கு தான் போயிருக்காங்களா? அவங்க போனதுக்கு தானே டேட்டு. ஆனால் என்கிட்ட என்ன சொல்லிட்டான், சும்மா வெளில போயிட்டு வரோன்னு சொன்னான். யாராவது சும்மா ஐயோ ஜங்குக்கா ஒரு போக பார்த்தா ஜிம்முக்கு என்னோட அவன் தம்பி பிடிச்சிடும் போதே அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அதுக்கு
என்னடா இது நம்ம ஆள் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றானே அப்படின்ட்டு டைம் ஸ்கெட்ச். அவன் 6 மணிக்கு வீட்டுக்கும் வந்திருப்பான். ஜேமும் என்னும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பான். கிடையாது, 2 பேரும் இல்லை. காலையில் 10 o'clock கிளம்பியிருப்பாங்க அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு. இன்னும் வீட்டு பக்கம் வரல. அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் என்னுக்கு ஃபோனும் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் ஃபோன் எடுத்திருப்பான். ஆனால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க மாட்டான். அதாவது அண்ணா இங்கே தான் இருப்பான், நான் அப்புறம் வரேண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஜங்குக்கும் வெயிட் பண்ணுறான். 6, 8 8, 10 ஆளையே காணோம். ரொம்ப நேரம் அந்த சோஃபாலேயே உட்காந்துட்டு இருந்திருப்பான். 1 o'clock 2 பேரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜங்குக் தான் காலிங் பெல் அடிச்சோடனே ஒரு பாடி கார்டை பார்த்து வராது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜங்குக் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். இது வரைக்கும் ஜிமின் கூட அவன் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானான்னு தெரியாது. ஒரே நாளில் ஜிமினை கூட்டிகிட்டு ஊர் சுற்றிட்டு இவ்வளோ லேட்டாக வர்றது. அவன் செம்ம பொசசிவ் அண்ட் ஜெலஸில் தான் இருக்கான். உண்மையாக சொன்னா டென்ஷனாக இருக்கான். அது மட்டும் நல்லா தெரியுது. கதவு வந்துட்டு 2 பேர் உள்ளே வராங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அது ஜங்குக்கு டென்ஷனாக ஆகுது. வந்துட்டு என்னன்னா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ட்டு என்னும் தான் கேட்குறான். போகணும்டா, நீ தூங்கணும் அப்படின்னு பல்ல கட்சிட்டு சொல்கிறான். என்னுக்கு புரியுது. ஐயோ அண்ணன் டென்ஷன் ஆயிட்டான் போல அப்படின்ட்டு அவன் மைண்ட் வச்சுட்டு அப்படியா சரியா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொன்னான். இப்போ ஜிம்மின் தான் என்னும் தேங்க்ஸ் தான், நான் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன்ட்டு அவனை பார்த்து சொல்ல இட்ஸ் ஓகே ஜிம்மின் அப்படின்ட்டு ஜிம்மினோட தலையை ஜிம்மினோட தலைமுடியை லைட்டாக கலைச்சி விட்றான். ஜிம்மின் இப்படி பண்ணாத, ரொம்ப குட்டியாக இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு இப்படி சாயனுவோ முளைச்சிட்டு இருக்கான். என்ன ஐயோ முறைக்கிறாரு, வேணாம் இதுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தூக்கம் வருது ஜிம்மு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். குட் நைட் அப்படின்னு சொல்ல பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இப்போ ஜிம்மன் தான் மேலே ஏறி அவன் ரூமுக்கும் போகிறான். ஜங்குக்கு வந்தான். ஏதாவது என்கிட்ட சொன்னானா? எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கான் இந்த ஜிம்மன்? அவன் என்ன பண்ணாலும் நான் பண்ணி இருந்துருவேன்றத நினச்சிட்டு இருக்கானா? இன்னைக்கு நான் யாரும் நான் அவனுக்கு காட்டேன் அப்படின்ட்டு டென்ஷனில் ஜிம்மனோட ரூமுக்கு தான் போகிறான். ஜிம்மன் அவன் நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்திருப்பான். இப்போது ஜேகே உள்ளே வந்துடுறான். சார் அட்லீஸ்ட் அதான் நாக் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகே தான் ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வரான். ஜிம்மனுக்கு ஜர்க் ஆகிடுது. ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு அதே வாலில் தான் ஹிட் ஆகுறான். சார் என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு? என்ன பண்ணுற ஜிம்மன்? அதை நான் கேட்கணும். சார் நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு இப்போ டென்ஷனாக ஆகுறீங்க? கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல. ஏன் நான் உங்களுக்கு கிட்ட வந்தோம், உனக்கு என்ன? நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ கிட்ட வாங்க? தலங்க சார் அப்படின்னு சொல்லு. ஜிம்மன் நீ ஒரு லிமிட்டை ரொம்ப க்ராஸ் பண்ணுற, அதை நான் சொல்லணும். இதுதான் உங்கள் லிமிட்டா? நான் உங்கள் கீழே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன். எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் பேசணும் அவசியமே கிடையாது, தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல. இருக்குடா அவசியம் இருக்குன்ட்டு அந்த வால்லையே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுறான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. சார் உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்போ என்னது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட ஜிம்மன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. நான் ஒன்றுமே பண்ணலை, என்னன்னு தான் சொல்லுங்க. என்ன உனக்கு அவன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க. யாரு? அதான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஹலோ சார் என்ன பேசுறீங்க? நான் உன்னை கேட்டதுக்கு முதல் பதில் சொல்றேன். என்னவோ பிடிச்சிருக்கா இல்லையா? சார் நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. இது பாருங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்டு கூட ராத்ரி, 1 மணி வரைக்கும் என்னடா வேலை? இதில் என்ன இருக்குது? நானும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள் எங்கே போனால் என்ன? உங்களுக்கு என்ன? அப்படியே எனக்கு இன்னும் மேலே ஏதாவது இருந்தாலும்
எதுக்கு நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க? அவங்களோட கமிட்டின்றதுனாலயா? அப்போ கூட அவங்களோட பர்சனல் தான் நீங்கள் என் தலையிடக்கூடாது. தலையிடுவேன். ஏன்னா நீ சம்மந்தப்பட்டிருக்க. இங்க பாருங்க, நேர் இங்க தள்ளி நில்லுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? என்னால ப்ரீத் பண்ண முடியல. ஏன் நீங்க இவ்வளோ கிட்ட இருந்தா நான் எப்படி ப்ரீத் பண்ணுறது? கொஞ்சம் தள்ளுங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு சொல்ல ஜிம்மன் ப்ளீஸ் ப்ளீஸ் தள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்போ என்னங்க இவ்வளோ பக்கம் வந்தா ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்க ஜிம்மனுக்கு டென்ஷன் ஆகுது. சார் உங்கள் வாயை கொஞ்சம் அடக்கி பேசினா நல்லாயிருக்கும். என்னடா அடக்கி பேசணும் அப்படின்ட்டு திரும்பி கிட்ட வரான். அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டான், நம்பிட்டேன். என்ன வலிச்சு போடலான் இருக்கியா அவனை அப்படின்னு கேட்க ஜிம்மன் அவ்வளோதான் அவனோட டென்ஷனோட பீக்குக்கு போயிட்டான். சார் ஓவராக பேசாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது, வேண்டாம், தயவுசெய்து இப்போ ரூம்லேருந்து வெளில போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க என்ன வெளில போ சொன்ன, நீ யாரா? என் வீடு, எங்கே வேணாலும் வரல. அப்போ என்னையாவது வெளியில் விடுங்க. உங்கள் வீட்டில் எதுக்கு எப்படி இதை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேனா? பண்ணியிருக்கிறது பேர் என்ன? வீட்டில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு வீட்லேயே என்னை வச்சுருக்கிறது, உங்கள் அடிமை மாதிரி நடத்துறது. உங்களுக்கு சாயன் எவ்வளோ பரவாயில்ல, அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்தால் கூட நான் அதுதான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஜேகே பைத்தியம் மாதிரி மாறிட்டான். ஓ அப்படியா, உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வருதுன்னு நானும் பார்க்குறேன் இப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஜிம்மின்க்கு எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல. ஆனால் ஜேகே அப்படி கிடையாது. அந்த கிஸ் செம்ம ஹார்ஷாக இருக்குது. ஜிம்மினோட அந்த மவுத்தை அப்படி சக் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜிம்மினுக்கு முடியல, லைட்டாக ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியல, வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்மின் அப்படியே ஒரு தள்ளி ஜேகேவை பல்லார்னு ஒன்று வைக்கிறான். ஜேகே அவ்வளோதான் அந்த கண்ணத்தை பிடிச்சி ஜிம்மினையே பார்க்குறான். வெளியில் போயிடுங்க சார், தயவுசெய்து வெளில போங்க அப்படின்ட்டு கத்துறான். ஜங்குக்கும் என்ன தெரியல, ஒரு மாதிரி அவனுக்கு மூட் அப்செட் ஆகிடுது. அங்கேருந்து வெளியில் போயிடுறான். வெளில போயிட்டு அவன் கார்டன் ஏரியாவில் தான் ஒரு மாதிரியா நின்றுட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஜிம்மன் அதே வாலில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரியா அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, அழக வருது. அந்த சைடு கார்டன் ஏரியாவில் ஜங்குக்கு தலையை பிடிச்சிக்காத குறை தான், முடியெல்லாம் அவன் கையில் வராத குறை தான், மற்றதெல்லாம் அங்கே நடக்குது. ஓகே காய்ஸ், இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் தான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டே என்கேஜ்ட். பாய்.